வாயை திறந்தால சாதி மதம்னு மக்களை பிளவுபடுத்தி தான் பேசுறாரு. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம என்ன சொல்றாரு, முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கைன்னு விமர்சிச்சு பிரிவினைவாதம் பேசுறாரு. இப்ப இன்னும் கீழே இறங்கி போய் மற்றவங்க உண்ணும் உணவை விமர்சிக்கிறாரு. பதவியில தொடர முடியாதுன்றத வெளியில பிரிவினை பேச்சில இப்போ ஈடுபட்டு இருக்கிறார். உணவு என்பது தனி நபர்களுடைய விருப்பம். அடுத்த மனிதர் என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா? வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல. அதனாலதான் சொன்னேன், பாஜக இந்த நாட்டுக்கு வில்லன். நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் தீர்க்காம சுய விளம்பரத்துக்கு மட்டும்தான் பிரதமர் மோடி முக்கியத்துவம் தந்தார். ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறவங்கல்ல 83 விழுக்காடு பேர் இளைஞர்கள் புள்ளி விவரம் சொல்லுது. நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய MSME GST-ஆல நலிவடைஞ்சிருச்ச. அதை சரி செய்ய வேலை செஞ்சாரா? இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுறது, தாக்கப்படுறது அதிகமாச்ச. அதை தடுக்காம விஸ்வகுருன்னு சொல்லிக்கிற பிரதமர் மோடி ஏன் மௌனகுருவா இருந்தாரு? தேர்தலுக்காக தமிழ்நாட்டு பக்கமே தலையை காமிக்காம தேர்தலுக்காக மட்டுமே தலையை காமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டை சென்றதுதான் ஒரு சிறப்பு திட்டமாவது செஞ்சாரா? ஒரு செங்கலை காட்டி கேள்வி கேட்கிறாங்களே, அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையாவது தேர்தலுக்கு முன்னாடி கட்டி முடிச்சிருவோம்னு என்ன வந்துச்சா? சரி, அட்லீஸ்ட் என்னடா தமிழ்நாட்டு மக்கள் பெரு வெள்ளத்தில் தவிக்கிறாங்களே, உயிரையும் உடைமைகளையும் வீடுகளை இழந்து அவஸ்தைப்படுறாங்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.